பர்த்டே கொண்டாடுவோமா? இல்லை? அப்போ என்ன செய்வோம்? பர்த்டே கொண்டாடும் போது ஒரு தீபத்தை ஏற்றி என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? அணைப்பாங்கல்ல. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் அப்படி அணைக்கிறாங்கன்னு? எல்லாரும் தான் அணைக்கிறாங்க. ஏன் அணைக்கிறாங்க? பர்த்டே கொண்டாடுறதுக்கான அடிப்படை விஷயம் என்ன தெரியுமா? இது நமக்கு யாருக்குமே தெரியாது, பல பேருக்கு தெரியாது. ஏன் கொண்டாடுறோன்னா, இப்போ ஒரு 5 வயசு குழந்தைய கொண்டாடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏன் தீபம் ஏற்றி ஊதுறாங்க தெரியுமா? 5 வயசு இது வாழ்ந்திருக்கு. அந்த வாழ்ந்த நாட்களை கொண்டாடுவதற்காகத்தான் அது அணைந்து போய்விட்டது என்பதனை சொல்லுவதற்காக தீபம் ஏற்றி அணைப்பார்கள். இதுதான் உண்மை. ஆனால் இந்த 4வது ஆட்சி, 4வது முறையாக அப்படி சொல்லிட்டேனா நான்? அப்படித்தான் நிகழப்போகிறது. 4 ஆண்டுகள் முடிந்து இதோ இன்றைக்கு மே 7ஆம் தேதி ஒரு தீபம் ஏற்றப்பட்டிருக்குல்ல. இது 4 ஆண்டுகளுக்கான வரலாற்றை சொல்லுகின்ற தீபம் மட்டுமல்ல, இனி வரும் காலமும் நம் காலம் என்று சொல்லுவதற்காக ஏற்றப்பட்ட தீபம். இது இப்படித்தான் இருக்கணும். நான் ஏன் பெண்களை பற்றி யோசிக்கிறேன்? இந்த ஆட்சியை பற்றி பேசும்போதெல்லாம் நான் ஏன் நான் நெகிழ்ந்து போகிறேன்? ஒன்றும் இல்லை, மேடையில் நானும் மதிவதனியும் உட்கார்ந்துருக்கோம். எங்களை மரியாதை செய்கிறதுக்கு ஒரு 2 பேர் பெண்கள் வந்துட்டு போனாங்க. இல்லை, மற்ற யாரும் பெண்கள் இல்லை, அப்படி தானே? மற்றவர்கள்லாம் அமைச்சர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர், நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நான் ஒரு வரலாறு சொல்லவா? இந்த ஆண்கள் மேடையில் உட்கார்றதுக்கும் பெண்களாகிய நாங்கள் உட்கார்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. திராவிட மாடல் அரசு இந்த அறிவை எங்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால நான் அதை கொடுக்குறேன் உங்களுக்கு. இவர்கள் மேடையில் உட்கார்வதற்கு பின்னால் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் ஒரு 40 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்திருப்பார், இரவு பகல் பாராம். சுகி சிவம் ஐயா அவர்கள் ஒரு 60 ஆண்டு காலம் உழைத்திருப்பார். மேடையில் உட்கார்ந்திருக்கின்றவர்களாம் 30-25 ஆண்டுகள் உழைத்திருப்பீர்கள். நானோ மதிவதனியோ இங்கே வந்து உட்கார வேண்டும் என்றால் வெறும் 40 ஆண்டு 30 ஆண்டு போராட்டம் ஆகாது. 1000 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் எங்களுக்கு அந்த சீட்டே கிடைச்சிருக்கு. அந்த போராட்டத்திற்கு வெளிச்சம் தந்தது திராவிடம் என்கின்ற சொல். நான் இந்த இந்தியாவில் வேறு எந்த பகுதியில் பிறந்திருந்தாலும் PhD பட்டம் வாங்கி ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இதோ நான் இணை பேராசிரியராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்காது என்பதுதான் இந்திய நாட்டின் வரலாறு. நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன். தந்தை பெரியாருடைய கொள்கைகளை உரக்க சொல்லுகின்ற, கலைஞருடைய கொள்கைகளை உரக்க சொல்லுகின்ற, பேரறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கைகளை உரக்க சொல்லுகின்ற, திராவிட மாடல் ஆட்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஸ்டாலின் என்கின்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய காரணத்தினால் இவ்வளவு சுயமரியாதையாக நம்மால் வாழ்ந்துவிட முடிகிறது. தங்கை சொன்னாள், சுயமரியாதை. பஸ்ல ஏறி தலைவர் கேட்டிருக்கார், அம்மா உன்னை யாராவது அவமரியாதையா பேசுறாங்களாமா? ஃப்ரீயா தானே போற அப்படின்னு ஸ்டாப்ல எங்கேயாவது நிறுத்தாம டிரைவர் கண்டக்டர் யாராவது போறாங்களாமா? இது சுயமரியாதை என்ற சொல்லோடு தங்கை பேசினார். சாதாரணமாக சொல் நமக்கு புரியுதுங்க, பொருள் சரியா புரியறதில்ல. அவர் கேட்ட கேள்விக்கான அடிப்படை என்ன தெரியுமா? அந்த அடிப்படையை நான் சொல்றேன். அதுதான் சுயமரியாதை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுயமரியாதைங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்கள், ஸ்டாலின் என்கின்ற அந்த தலைவர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற சுயமரியாதைங்கிறது என்ன பாருங்க. சுயமரியாதைனா நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வதில்லை. சரியா? அப்படிதான் இங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லைன்னு நீ கூக்குரல் போடு, அதான் சுயமரியாதை கிடையாது. என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வது அல்ல சுயமரியாதை. நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவதுதான் சுயமரியாதை. முன்னால வந்து யாராவது அப்படி சொன்னார்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். இப்படி ஒரு அப்பா கிடைப்பாரா? 10
இல்லை, நான் எங்கேயுமே சொல்லாதது சொல்கிறேன்னா, என்னுடைய ரொம்ப மன நெருக்கமாக உணர்றேன். நிறைய சகோதரிகள் இருக்கிறீங்க. உங்கள் மகிழ்ச்சி தான் இந்த அரசின் வருங்காலம். வேறு எந்த அரசியலை எனக்கு தெரியாதியா. பெண்கள் சந்தோஷமா இருக்கிறோம், நீங்க தான். இனி இல்லை, நாங்க சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நீங்க தான். அவ்வளவு.